இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு இலவசமா வேண்டாம். எதுவுமே நான் சம்பாரிச்சு என் கடுமையான உழைப்பால நான் சம்பாரிச்சு முன்னுக்கு வந்துட்டா போதும். அந்த உழைக்கிற பணம் தங்கிட்டா போதும். இப்படி நினைக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. பெரும்பாலுமே மன உறுதி, உங்களுக்கு மன உறுதிங்கிறது அப்படி இருக்குங்க. உங்க மன உறுதியை யாராலுமே குலைக்க முடியாது. பெரும்பாலுமே நீங்க இந்த வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டீங்க. குளம் கோத்திரம் ஏன்னா இந்த ஜாதி வேறுபாடு எல்லாமே நீங்க பார்த்ததில்ல. எல்லாருமே சம நினைக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். நட்பு வட்டவங்களுக்கு ஏராளமா இருக்குங்க. நண்பர்கள் வகையில் பொறுத்த வரைக்குமே நண்பர்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்பேற்பட்ட நண்பர்கள் சொந்தமா இருந்தாலும் சரிங்க, இவங்க மற்றவங்களுக்கு உதவியெல்லாம் செய்வாங்க. ஆனா இவங்க போய் ஒருத்தர்கிட்ட உதவின்னு கேட்டு நிற்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. எதுவா இருந்தாலும் தன்னோட உழைப்பால முன்னுக்கு ஒன்று நினைப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் ஒரு கண்ட்ரோலா இருக்கக்கூடியவங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான். எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்யணும், இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்யணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சரி செஞ்சுக்கிட்டே முன்னுக்கு வரக்கூடியவங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான். அதே மாதிரி கள்ள கூட காசு பார்க்கக்கூடிய புத்திசாலித்தனங்கிறது சிறப்பா இருக்கும். பலவீனம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனா அது எல்லாமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பா இருந்தாலும் மூன்றாவது நபர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பேசுற பேச்சு சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அவங்க பேசுற பேச்சு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். எல்லாருமே கவர்ந்து தருவாங்கன்னு சொல்லலாங்க. வாழ்க்கைன்னு வாழ்ந்தா கௌரவமா வாழணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க. கோபம் ஒழுக்கா வராது. ஆனா டக்குன்னு கோபம் வந்துட்டா இவங்களுடைய கோபத்தை எதிராளியால தாங்க முடியாதுன்னு சொல்லலாங்க. பாரதியும் அப்படிதான். சீண்டாத வரைக்கும் தான், சீண்டிட்டா அப்படி சீறி பாஞ்சிருவாங்கன்னு சொல்லலாங்க. சின்ன சின்ன அவமானம் கூட வாழ்க்கையில வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தான். புத்தி கூர்மை சிறப்பா இருக்கும். ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான். அதனால புத்திசாலித்தனம் சிறப்பா இருக்கும், ஞாபக சக்தி சிறப்பா இருக்கும். எல்லாராலையும் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை கூட மாறுபட்ட கோணத்துல யோசிச்சு முடிச்சு காட்டக்கூடியங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலும் குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க இவங்க. அன்பா 4 வார்த்தை பேசினா போதுங்க. அந்த அன்புக்காக எதை வேணாலும் செய்ய துணிஞ்சிருவாங்க. கருணையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. ஆனா கோபத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் தான். இப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலத்துல நிறைய பாதிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்குது. குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும், குழந்தைகளோட நிலை, சகோதர வகையில, தாய் தந்த வழியில கூட நிறைய பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய இந்த 15 நாட்கள் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குங்க தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே சிறப்பா இருக்குதுங்க. இந்த நேரம் புத்திசாலித்தன சிறப்பு தான். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நீங்க சோதனை பண்ணி பார்த்துட்டீங்க. நிறைய பாதிப்புங்கிறது செஞ்சுருப்பீங்க. அந்த பாதிப்பிலிருந்து நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு இந்த நேரம் சரியா முடிவெடுக்க போறீங்க. அளவெடுத்த மாதிரி எல்லாமே சிறப்பா முடிய போகுதுங்க. இந்த நேரம் நிறைய சிந்தனை உங்களுக்கு சிறப்பா இருக்குது. நிறைய பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிச்சு வெளிவரக்கூடிய நேரம் தான். அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உங்க மனசுக்கு இந்த காலகட்டங்களில் பெருசா தொந்தரவுங்கிறது இல்லை. மன நிம்மதி கிடைக்கும். வேலை வியாபாரம் இது எதிர்பார்க்கறத விட நல்ல முன்னேற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். கவனம் கொடுத்தா போதும். சும்மாவே பயணங்கள் உங்களுக்கு அதிகம்தான். இந்த நேரம் பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயணத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்க உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், மற்றவங்களுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறது அது எல்லாமே இந்த நேரம் தவிர்க்கணும். இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க. மற்றவங்க வேலையை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கையில் ஒப்படைச்சிருங்க. உங்கள் வேலையை நீங்கள் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டாம். மற்றவங்க வேலையை நீங்கள் இழுத்து போட்டு பார்க்கறது வேண்டாம். அந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதகமாக முடியும். அரசாங்க வழியில் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்று கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும். ஆனால் அலைச்சலுக்கு பின்னாடி சிறப்பாக இருக்குது. வேலையில் சிறப்பாக இருக்குது. எல்லாரும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது. எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருந்தால் சிறப்பாக இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் எங்கே பழகினாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இந்த நேரம் நல்லவங்க மாதிரி தான் பேசுவாங்க. நல்லா பேசிக்கிட்டே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடுவாங்க. அதனால பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சுற்றி இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அக்கம் பக்கமாக இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மனசு இருக்கிறது எல்லாமே அப்படியே அள்ளி கொட்டுறது வேண்டாம். கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்குதுங்க. வாழ்க்கை தரத்துக்காக நீங்கள் இந்த நேரம் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், புதுசாக ஏதாவது சுய தொழில் இல்லைன்னா வேறு வகையில் தொழில் ரீதியான ஒரு
வாய்ப்பை நான் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன், அது நல்லபடியாக அமையுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எல்லாத்துலேயும் தினசரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதும். நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய நேரமாக தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சில நேரம் எல்லாமே மனசு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும். அந்த நேரம் நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா, மற்றவங்க கிட்ட ஆலோசனை பெறதில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். அது வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஆலோசனை கேட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது. தாய் வழி ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் ஆலோசனை பெற முயற்சி செய்ய பாருங்க. நல்ல மாற்றத்தை தரும். அதே மாதிரி வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே தங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால குடும்பத்தில் கொஞ்சம் பிரிவு நேரம் அது வேலை ரீதியாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. திடீர் வெறுப்பு உண்டாகும், மனசுல கோபம் உண்டாகும். அதை கட்டுப்படுத்த பாருங்க. பேச்சுல கொஞ்சம் இனிமை கூட்டிட்டு வந்தீங்கன்னா எந்த இடத்துல சிறப்பு தாங்க. ரொம்ப முக்கியமா மற்றவங்க பிரச்சனையில தலையிடுறதை தவிர்க்க பாருங்க. நீங்க நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நபர் தான், ஆனா அந்த நேரம் மற்றவங்களுக்கும் ஆலோசனை சொல்லணுங்கிற பேர்ல நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பாதிப்பு தரும். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. கடுமையாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. லாபம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கொண்டு வர முடியும். பழைய பாக்கி வசூலாகும். அரசாங்கம் மூலமாக நடக்கக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் மன உறுதியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா மன உறுதி இருந்துட்டா எதையுமே சமாளித்து உங்களால் இந்த நேரம் முன்னுக்கு வர முடியுங்க. எதிர்ப்புங்கிறது எங்கேயுமே இல்லை. ரொம்ப நாள் பிரச்சனை குறையுது. எடுக்கிற முயற்சி சாதகமாக இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க. எங்கே போனாலும் நீங்கள் வீண் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும். கட்சியோட ஒரு பொறுப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் எந்த செயல்பாட்டிலும் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி நீங்கள் பொது இடங்களுக்கு போறீங்க, ஒரு மேடை பேச்சுக்களே பேசுறீங்கன்னா கூட பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்ற கட்சிக்காரங்களை கொஞ்சம் தாக்கி பேசுறது வேண்டாம். அது இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா அற்புதமான நேரங்க. உங்க புதன் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு தான். இந்த நேரம் நீங்க எந்த முயற்சி கல்வி ரீதியா எந்த முயற்சி செஞ்சாலுமே ஒரு அற்புதமான பலன்கள் தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது. கொஞ்சம் போட்டி இருக்கும், ஆனா அதை சமாளிச்சிருவீங்க. ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது. வேலையில நல்ல மாற்றம். நிறைய பேர் இந்த நேரத்துல யோசிப்பீங்க, வேலையை விட்டு விலகிடலாமா, இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே இந்த பங்குதாரரை விட்டு விலகிடலாமான்னு யோசிப்பீங்க. கொஞ்சம் தடங்கள் தாமதம் உண்டாகும், ஆனா நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நஷ்டம் ஏற்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் உற்பத்தி அளவோட வச்சுக்கோங்க. மற்றபடி சிறப்பு தாங்க. அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம். சுக்கிரனுடைய அமைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குது. குடும்ப தேவை நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குது. திருமண முயற்சி, சுபகாரிய முயற்சி எல்லாமே சிறப்பா நடக்கும். வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலுமே கருத்தரிக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்புங்கிறது சிறப்பா இருக்குது. நிறைய பேருக்கு கருவுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு கூட சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். சனி பகவானுடைய அமைப்பு கொஞ்சம் வீண் செலவு இருக்கும். பணத்தை நீங்க ஒரு பக்கம் சேமிக்க நினைச்சா கூட சேமிக்க முடியாது. அது ஏதாவது ஒரு வகையில் செலவாயிரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. புதுசா கடன் வாங்குறத தவிர்த்துக்குங்க. மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்குதுங்க. படிப்படியாக தான் குறையும். குடும்ப வாழ்க்கையில 2 பேருக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்குது. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குது. வேலையிலேயும் நல்ல மாற்றம் தான். ஒரு என்ன ஒரு சூழ்நிலைன்னா கொஞ்சம் வருமானம் ஒரு பக்கம் வந்தா செலவு கொஞ்சம் பின்னாடியே இருக்கும். வரவும் செலவும் சமங்கிற மாதிரி தான். மற்றபடி பாதிப்பு இல்லை. உடல்நிலையிலே சிறப்பாக தான் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எங்க போனாலும் வாக்குவாதம் வேண்டாங்க. வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க. நண்பர்கள் உறவினர் வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. தேவையில்லாத வீண் விவாதத்தை எந்த இடத்தையும் தவிர்த்துக்கிட்டாலுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது. யாரை பத்தி விமர்சனம் செய்யறது வேண்டாம். உங்க ஆலோசனை கேட்க நிறைய பேர் வருவாங்க தான், ஆனா பாதிப்பு அவங்களாலே தான் ஏற்படும். அதனால கவனமா இருங்க. தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. பெருசா தொந்தரவு இல்லைனாலுமே கொஞ்சம் மருத்துவ செலவு உண்டு. மற்றபடி குழந்தைகள் நிலை, குடும்ப வாழ்க்கை, தொழில் வியாபாரம் எல்லாமே கவனம் கொடுத்தீங்கன்னா ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தாங்க. தொந்தரவுங்கிறது கொஞ்சம் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செய்யற மாதிரி தான் இருக்கும். எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி சிறப்பா இருக்குது. எந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, ஒரு அற்புதமான ஒரு வாரங்களாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. லாபம் கிடைக்கும். ஒத்துழைப்பு வேலையில் இருக்கக்கூடிய வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான். எங்கே போனாலும் உங்களுக்கு புகழ் கௌரவங்கிறது ஓங்கி வரும். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செஞ்ச பின்னாடி அப்படியே பெருமாள் கோவிலுக்கு இந்த சனிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து நீங்கள் இந்த புதன்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. பல பிரச்சனை நீங்க கூட வாய்ப்புங்கிறது உண்டு. கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனம் கொடுத்துட்டு இருந்தால் போதும். நிச்சயம் நல்ல மாற்றம் தான்.
சனிக்கிழமை நாட்டில் நீங்கள் பெருமாள் வழிபாட்டை செய்கிற மாதிரியே ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மனசில் தைரியம் உண்டாகும். எதிர்வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்